hari. Hmm. Hari. பலாகான்னு எஸ்டர்டே நான் கொடுத்த ரெக்கார்டிங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? எனக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நோட் எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஆ ஆ ஏ ஓகே பாத்துக்கோங்க. చుట్టాగిన లోకు కరము చుట్టా పెరుసాకు හරි ධර්ක මේ තියෙන ලෙටර්ස් ටික හරිද? මෙතන ලියන්න ඕන මම எழுத வேண்டிய நான் வந்து ஐ லெட்டர். ஐ லெட்டர் வந்து இப்படி வரும். கொம்புவ வந்து இப்படி வந்தா ஐ. ஏ லெட்டருக்கு பின்னாடி இப்படி வந்தா ஐ. அது பேரு ஓ ஓ ஔ. හරි. ඊට බලා ගන්න. අ හරි මේ ටික බලා ගන්න. நீங்களே சொல்லுங்களே, நீங்க ரெக்கார்டிங் பார்த்திருப்பீங்க தானே? කියන්නකෝ இது என்ன லெட்டர்? இது என்ன யாரும் சத்தம் இல்ல. என்ன எழுத்து இது? அயன்னா அயான்னு வராது. ஓகே, நான் நேத்து சொல்லி இதுல ரெக்கார்டிங்ல சொன்னேன். அயன்னா அயான்னு இது ரீட் பண்ணாதீங்க. இது இப்படி தெரியுமா? அ ஆ. இது வந்து அ. ஏ இல்ல அ. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ. அ ஆ அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ. இதுதான் இந்த லெட்டர்ஸ். ஓகே, இது வந்து ஆ சவுண்ட். இதுல சத்தம் தான் மிச்சம் பிழைக்கிற. இது வந்து ஏன்னு தான் புள்ளைகள் ரீட் பண்ற. பட் இது ஏ இல்ல, இது வந்து ஆ. இது ஆ. சரி, இது ஐ லெட்டர், இது ஔ லெட்டர். இதுதான் மெயினா சிங்களையில உள்ள உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 18ல இந்த 14 தான் யூஸ் பண்றது. இதை தவிர இருக்கு, ஆனா பாவிக்கிறது குறைவான லெட்டர் இருக்கு. பட் யூஸ் பண்றது இல்ல. கூடுதலா பயன்படுத்தாதது மிகுதி பயன்படுத்துற. ஆனா ஒரு ரெண்டு சில சொற்கள்ல தான் வரும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்னாவது இரு இரு.
இதா இருக்கு. பாவிக்க மாட்டேன்னு நான் சொன்னேனே. பாவிக்க மாட்டேன்னு இல்ல. இது என்ன பாவிப்பாங்க. இது வார ஒரு இடம் ஒரு லெட்டர் இருக்குது. அது இரு. இது இப்படி வாருது. எழுதிக்கிருங்க. இரு. மத்தது வந்து இரு. இரு. இது இரு. இரு. அதுக்கு பிறகு வந்து மத்த லெட்டர் பா மாதிரி வந்து பானவ போட்டுட்டு பா லெட்டர்ல வந்து இப்படி வந்துச்சுன்னா இப்படி சைடு வந்துச்சுன்னு சொன்னா அது இலு. சைடுல இப்படி ரவுண்ட் வரணும். இப்படி 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 வந்துச்சுன்னு சொன்ன அந்த எறும்பு மாதிரி பானாவை போட்டுட்டு இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி கொம்பு மாதிரி இப்படி வந்து ரவுண்ட் போட்டா இது இலு. அதே வந்து இதே மாக்குக்கு இதே எழுத்துக்கு வந்து பின்னாடி இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இந்த மார்க் வந்துச்சுன்னு சொன்னா இலு. மார்க் இல்லாட்டி மார்க் இல்லாட்டி இலு. அதே வந்து மார்க் வந்துச்சுன்னு சொன்னா இலு. இரு. 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 இது வந்து இலு. இலு. சோ இந்த 4 லெட்டரும் வந்து பயன்படுத்துறது இல்லை. 4 லெட்டரும் இல்ல. இந்த 2 லெட்டர் இருக்குதே. இலு இலு இருக்குதே. இது பயன்படுத்துறது இல்லை இது ரெண்டையும். ஆனா இது ரெண்டும் பயன்படுத்துவாங்க. ஒரு சில சொற்கள்ல மட்டும் அது பயன்படுத்துறது. ஓகே. அது மோஸ்ட்லி யூஸ் பண்ற வேர்டும் இல்ல. சரி. இது நோட் எழுதினீங்களா? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க நோட் எழுதினு சொல்றவங்க. இதுல நோட்ஸ் எழுதி கொண்டீங்களா? இல்லையா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ? ஹரி. நோட் எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எழுதலாட்டி குயிக்கா ஒரு 5 நிமிஷம் தரேன். டக்குன்னு இதை நோட் பண்ணிக்கோங்களே. இப்போதைக்கு. 5 மினிட்ஸ்ல இதை நோட் பண்ணுங்க. நான் அடுத்த லெசனுக்கு போறதுக்கு.
ஹரித. ടീച്ചർ സൗണ്ട് ഒന്നും വരുന്നില്ല. ടീച്ചർ സൗണ്ട് ഒന്നും ஹலோ. வருதில்ல, அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரி இது. ஹலோ, ஓவா. ஸ்ட்ரக் ஆன மாதிரி இது. மிஷ நேரமா ஒரு சவுண்டும் வருதில்ல. இல்லையா? ஓகே, கொஞ்சம் இல்ல இருங்க. இல்ல, இவ்வளவு நேரம் வரல. ஒரு 5 minutes மாதிரி ஒன்றும் இல்ல, அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டுது. நான் இப்ப கொஞ்சம் பேசாம இருந்தேன். ஆஹா, முதல்ல இப்பதான் கேக்குது. ஓவா, அப்ப நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது ஓ, எதுவும் கேட்கலையா? இல்ல இல்ல, ஒன்றுமே விளங்கல, கேட்கல. அதுதான் நான் யோசிச்சேன், நீங்க யாரும் பேசாமே இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு நான் யோசிச்சுட்டு ஓ, இருக்கேன். அந்த இரு 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 ஓ. அந்த சாப்டர் போறோம், ஒன்றுமே தெரியா, அதோட ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஆ ஆ ஓகே ஓகே. சரி, அடுத்தது இதுதான் நான் சொல்லி தரேன். இந்த இலு 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 வந்து ஆ, எனக்கு பண்றேன். இலு இலு. ஓகே, பா லெட்டரை போட்டுட்டு லெட்டர் எழுதிட்டு அந்த லெட்டர்ல வந்து இப்படி வருது, இப்படி வந்து டீச்சர் இப்படி இப்ப வந்துச்சுன்னு சொன்னா ரைட், இது ஓகே. வந்து ஓகே. அதே ஓகே. லெட்டருக்கு திரும்ப இப்படி போட்டுட்டு இதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இப்படி போட்டுட்டு பின்னாடி அந்த அவு லெட்டர்ல வருமே வை மாதிரி mark, அது சொல்றது இது இரு, சாரி இலு. இரு இலு இரு இது இலு. ஓ, இலு இலு இலு. இலு. ம். சோ இலு இலு தான் பயன்படுத்துறதே இல்ல. அந்த வேர்ட்ஸ் வர்றதே இல்ல சிங்களல. இது வந்து ஒரு சில வேர்ட்ஸ்ல வர. சரி. ஹலோ, ஓ ஹரி. டீச்சர் சவுண்ட் ஒன்றும் வருவதில்ல. ரைட். இலு இலு இப்ப விளங்குச்சு. இப்ப ஓகே ஓகே, அவ்வளவுதான். நான் இப்போதைக்கு கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தேன். ஆஹா, நீங்க எழுத காட்டி ஹரி. ரைட், ஓகே. ஹரித இத போட்டு. ஓ. ம். ஹரி, பினிஷ் ஆனீங்க, முடிச்சிட்டீங்களா எழுதி? ஓ, டீச்சர் முடிஞ்சு. ஓகே சரி, அப்ப நான் அடுத்தது போறேன். ஆஹ் இப்ப நாங்க வந்து அடுத்தது இதுல வேர்ட்ஸ் எல்லாம் எழுதினீங்களோ தெரியல, பட் நான் again சொல்றேன். வேர்ட்ஸ் கொஞ்சம் நோட் ஓ, பண்ணிக்கோங்க. எழுதினேன். எழுதினீங்களா? என்னென்ன வேர்ட் எழுதினீங்க? வேர்ட் அத அத்த அட்ட, அது அதுதானே. அது அட்ட. ஓ, அது அட்ட. அத அத்த அட்ட. ஓகே, அத்து அட்டு. அத்த அட்ட. ஓகே.
ආදරය, ආදරය, ඇස, ඇස, ඈත, ඇස, ඈත, ඉර, ඊ- ඊතල, ඊතල, උස, උස, හරි, උඩ, 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 ඌරා, 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 இது ඌරා, හරි. එච්චරද? තව කියන්න ඇති. ඔයා, ඔයා, ඔයාண்டா நீங்க, ඔයා, ඔයා நான் மீனிங் சொல்லித்தாரேன். ஓன, ඕන, ඊට පස්සේ ඖෂධ, 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 ඖෂධෙන්ට මருந்து, ඖෂධ. ඖෂධ. ඕකේ චුට්ටක් ඉන්නකො මේ ඔක්කොම එක සෙට් එකකට ගන්නම්. හරි මෙතන ඉච්චරයි. அதன்னு சொன்ன அர்த்தம் என்ன? இன்று. அதண்டா இன்று. அத்தண்டா கை. கேக்குதுல பேசுது கை. ஓகே. ஓ, அட்ட கேக்குது. கை. எட்டு. எட்டு. ஆதரை என்று சொன்னா அன்பு. அன்பு. அசண்டா கண். ஆத்த வந்து தூரம். தூரத்துக்கு ஆத்த தூரம். தூரம். ஓ தூரம். அதுக்கு பிறகு இரண்டு சொன்னா சூரியன். சூரியன். ஈத்தலன்னு சொன்னா அம்பு அரோ. ஈத்தல. அரோ. ஓகே அம்புக்கு தான் சொல்றது ஈத்தல. அதுக்கு பிறகு உசன்னு சொன்னா உயரம். உடன்னு சொன்னா மேலே உட. புட்டுவா உட சாருக்கு மேல புட்டுவா உட. ஊரா ஊரான்னு சொன்னா பிக். அப்பிறகு ஒயாண்டா நீங்க. ஒயானா நீங்க. ஓனன்னு சொன்னா வேண்டும்னு அர்த்தம். ஓன வேண்டும். එක ඒකண்டு கொண்டு வந்தீங்க. அது மிஸ் ஆகி இருங்க அதை நோட் பண்றேன். එක ඉන්දේක පල්ලෙහාම දාන්නනේ. එක ඒක. එක ඒක. சரி. ஒயா ஓன. ஒயாண்ட நீங்க ஓனனா வேண்டும். ஔஷத இது வந்து இந்த லெட்டர் உங்களுக்கு படிச்சு தரணும் தான் நான் இங்க போட்டேன். வேர்ட் ஒன்று வேணும்னால ஔஷதன்னு சொன்னா மருந்து. ஔஷத இது ஷானா. இது ஷ இது தா உண்டு. இதுவும் ஒரு தா லெட்டர் தான். ஔஷத மருந்து. எக்கண்டு சொன்னா ஒன்று. ஏக்கண்டு சொன்னா அது. சிங்களேல ஏக்க பலான்னு அதை பாருங்க. ஏக்கண்டு அது. அதுக்கு பிறகு இன்னும் 2 3 வேர்ட் சொல்றேன். அல. அலன்னு சொன்னா என்னது? கிழங்கு. கிழங்கு. அதுக்கு பிறகு அப்ப. அப்பன்னு சொன்னா அப்பின்னு சொன்னாலும் நாங்க அப்பின்னு சொல்ற சிங்களேல நாங்கள். சரியா?
சிங்களையில எழுத்து வழக்கு வரும்போது அப்படி பயன்படுத்துவோம். ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து அப்பட்ட அப்பன்னு சொன்னாலும் நாங்கள் தான். அது ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்பட்ட அப்ப அப்பட்ட. அப்பட்ட அது. அதுக்கு பிறகு இன்னொரு வேர்ட் தான். இந்த வேர்ட் மிச்சம் உங்களுக்கும் தெரியாது. இந்த இது அவட்ட அவட்ட அவட்ட. அவட்டன்னு சொல்றதுல அர்த்தம் வந்து சுற்றுப்புறம். அவட்ட பரிசரையன்னு சொல்லும் போது சாரி சுற்றுப்புறம் இல்ல, அவட்ட பரிசரையன்னு வேர்ட் வருதே. அவட்ட ம். பரிசரைய வேர்டு சொல்லுங்களேன் again. அவட்ட பரிசரைய. அவட்டி. அவட்ட பரிசறைய. ஓ, அவட்ட பரிசரைன்னு சொல்லும் போது அது மீனிங் வந்து சுற்றுப்புறம். அவட்டன்னு சொன்னா சுற்று. ஓகே, சுற்றி. சுற்றுப்புறம் அவட்ட பரிசரைய. இந்த பரிசரைய வேர்டு சும்மா சிங்க தமிழா எழுதிக்கோங்க. அவட்ட பரிசரையன்னு சொல்ற வேர்ட் வந்து சுற்றுப்புறம் சொல்ற வேர்டுக்கு யூஸ் பண்ற அவட்ட. பரிசறை. தவ மேக்க रीड करा ना मेक இதழ. இதழ இதழன்னு சொன்னா விளக்குமா. ம். இதழ விளக்கம். இதழ ஓ இதழ. ஹாய். இதழ. ஓகே, இது enough. இது இவ்வளவு போதும். சரி, இது எல்லாரும் எழுதி தானே இருக்கீங்க? இப்ப நான் சொன்ன வேர்ட்ஸ் எழுதிக்கிட்டீங்க தானே? ஓ. ஓகே, அப்ப நாங்க அடுத்த நியூ லெட்டர் செட்டுக்கு போவோம். இப்போ உயிர்க்குறிகள் இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? இன்னைக்கு இப்ப இருக்கிற டைம் வச்சு உங்களுக்கு 2 உயிர்க்குறி சரி படிக்கலாம். சோ நான் உங்களுக்கு உயிர்க்குறிகள் அதை பத்தி ஒரு இன்ட்ரோ ஒன்று தந்துட்டு அதை எழுதுற மாதிரி மட்டும் நான் சொல்லி தரேன். நீங்க வீட்ல வந்து டைம் எடுத்து எழுதுங்க. யாரு அந்த எனக்கு போட்டோ அனுப்புறவங்க யாரு அந்த குரூப்ல போட்டவங்க? மிஸ்ஸஸ் ஹவுதே யார் வடைய கரல அவங்க ஒர்க் செஞ்சிருக்காங்க. அவங்க நேம் ஒரு எனக்கு அனுப்பினவங்க ஜாயின் பண்ணல போல. ஓ அவங்க அவங்க அந்த ஒர்க் செஞ்சிருக்காங்க. பேர் எனக்கு தெரியாது அவங்களோட. அவங்க இன்னைக்கு ஜாயின் ஆகல. இல்ல இல்ல அதான் அதான் அவங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க இருந்தா பேசுவாங்க. ஆனா அவங்க அழகா எழுதி வைக்கிறாங்க லெட்டர்ஸ் எல்லாம். ம். அப்படியே பிள்ளைகளுக்கும் பழி கொடுத்தா நல்ல. ம். நல்லாமா ඊට ලස්සනට ලියනවා. சில புள்ளைகள் எழுத்து பார்த்தா நாங்க எங்க நிக்கும். சில அவன் அந்த 8 வயசு 8 9 வயசுக்கான எழுத்தே இல்ல. அவ்வளோ நீட். ம். එහෙම ළමයි ඉන්නවා. නීරැල්ල ස්කූල්ல இருக்கிற இதுலயும் இருக்கிற மாடல்லயும் இருக்கிற நீரல்ல ஸ்கூல்ல பாய்ஸ் ஆம்பளை பிள்ளைகள் எழுத்து அப்படி அழகு. அதை பீட் பண்ண பொம்பளை பிள்ளை யாருமே இல்ல அங்க. හරි. ඊළඟට යම් ඇලපිල්ල. ඇලපිල්ல அலப்பில்ல உங்களுக்கு தெரியும். சாதாரணமா நீங்க அதை பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அலப்பில்லன்னு சொல்லும் போது உம் அலப்பில்ல எலப்பில். என்ன இது? எலப்பில். பில். அலப்பில்ல எலப்பில். அலப்பில்லன்னு சொல்றது வந்து சி லெட்டரை வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த பக்கம் இப்படி போட்ட மாதிரி மார்க் தான் சொல்லுது சிங்களையில. அலப்பில்ல கேலாம். அலப்பில்ல சி லெட்டரை இப்படி இந்த பக்கம் போட்டா ஹரே එතකොට
ඔයාලා ලකුණු ටික දන්නවනේ මේ ටික. இப்ப ரீட் பண்ணுங்க. இப்ப ர லெட்டர் தானே இது. ரக்கு அலப்பில வந்தா ரீட் பண்றது ரா. ரான்னு வாசிக்கிற. அப்ப இது ஹலோ धा டா. धा ஹரி. teacher Just make a गा கா. Make a ला லா. So make a पा பா. ඊට පස්සේ මේ මොකද්ද? இது என்னது? वा ஓ மாவா. யோசி. ஹரி. யா make a சா. இது சா லெட்டர். சா. சா. இது சா. வா. मा மா. था ஹா. ஓகே. ඉන්නකො මේකෙන් සිංහලෙන් දාමු ඉංග්‍රීසි වලින් දාමුකෝ. රා. ටා. எழுதவா teacher இதையும் ஓ எழுதிக்கோங்க. லா பா. ඊට පස්සේ teacher okay எழுதியாச்சு හරිද? ලියලා ඉවරයි. හරි. ඉවරයි ඕකේ. ඊට පස්සේ කා මේක තා. තා. නා. दा දා. හරි. ඊට පස්සේ बा බා. डा ඩා. ඊට පස්සේ डा ජා. ज जा තා. चा තා. चा
හරි. මේක එකක්. රා ටා ගා ලා පා යා සා වා මා හා කා තා නා දා බා ඩා ජා චා. Okay. இதுதான் அந்த லெட்டர் செட். சுட்டக்கின்ன நான் ஒரு பில்ல மாட்டேன் சொல்றேன். பாம்பு. உனக்கு இதுக்கான அழைப்பு இல்லை. நீடாமே අලපෙල්ල නෑනේ. මෙයා ඇලපිල්ල වෙන්න බෑ. මෙහෙම ඇලපිල්ලක් නෑනේ. මෙන්න මෙයා. හරි. හරි. කෝ. ආ. හරි. මේ හරි. ඇලපිල්ල. මේ ටික හරිනේ. එලා எழுதிட்டீங்க தானே இதெல்லாம்? சரி. இப்ப இதுல தொடங்குற சொல் கொஞ்சம் வாசிப்போம். ரெடியா? ஹலோ முடிஞ்சா? ஓ முடிஞ்சு டீச்சர். ஓகே. அப்ப அடுத்ததுக்கு போங்க. நான் ஃபர்ஸ்ட் வேர்ட் எல்லாம் நான் எழுதிடுறேன். அதுக்கு பேர் ரீட் பண்ணலாம். எழுதல டைப் பண்ணுங்க.
விளங்குதா? ம். හරි. මේ ටික වචන ටික ඇති. හරි. මේ දැන් බලා ගන්න. ඕකේ. ලියා ගන්නකො ෆස්ට්. මේ ටික මුලින් ලියා ගන්නකො. எழுதிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம். உங்களுக்கு மீனிங் தேவைனால கீழே கீழே எழுதினீங்கன்னா சரி. மீனிங் அடுத்த சவுண்ட்ஸ் அது இது எழுதுறேன்னா. சரி டீச்சர். එහෙනම් කියවන්නකො. சரி. 1 by 1 ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராகம. ராகம. ராகமன்னு சொன்னா தெரியும் தானே, ஒரு ஊட்ட பேர். ஓகே, அடுத்தது என்ன டீச்சர்? ராகமண்டா என்ன?
அது ஒரு ஊர்ட நேம் உண்டு ராகம. ஆஹா. ஓகே ராகம. ඊට ஒரு පස්සේ ஊரின் ம், பெயர். ரட்டாவ. 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 ரட்டாவன்னு சொன்னா கோலம். என்ன? கோலம் 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 அசிங்கத்துக்கு இல்ல. ரட்டாவ அந்த இது ரங்கோலி கோலங்கள். அதுக்கு தான் கோலம் போடுறது. ஓ அதுக்கு தான் ரட்டாவ. ம். கோலம் ரட்டாவன்னு சொன்னா கோலங்கள் அந்த ம். ஷேப்ஸ் அதுக்கு சொல்ற ரட்டாவ. ඊට පස්සේ காளைய. காலைய. காலைய மீன்ஸ் நேரம். காலைய நேரம். நேரம். ம், நேரம். ඊට පස්සේ பாறை. பார. பாரன்னு சொன்னா வீதி. பார. வீதி. ஓ ඊට පස්සේ මේක பாசல. පාසල. පාසල කියන්නේ ස්කූල්. ඊට පස්සේ பாதைய. පාදය. පාදය சொன்னா கால். காலுக்கு தான் சொல்றது பாதய. கால். நாசய. நாசய. நாசய மீன்ஸ் மூக்கு. நாசய மூக்கு. நஹாய நாசய இதெல்லாமே மூக்குக்கு சொல்ற வேர்ட். ඊට පස්සේ வா வாகனய. வாகனயன்னு சொன்னா வெஹிக்கல். வண்டிக்கு தான் சொல்றது வாகனய. வாகனய வெஹிக்கல். பாதைய. ஓ பாதේ ரெண்டு முறை வந்திக்குதுண்ணா சாரி. දෙපාරක් ටයිප් කරලා එක. එක දෙපාරක් ඕන එකපාරක් ඇති. ඊට පස්සේ යානය. යානය. யானைன்னு சொன்னா எக்ஸாம் இது சொல்ற யானை. குவான் யானைய. ஓகே யானை இல்ல. யானைன்னு சொல்றது வந்து சொல்லும்போது இப்ப என் குவான் என்ன யானைன்னு சொன்னா ஃபிளைட். விமானம். ஓகே அப்ப விமானம் சொல்லும்போது இதுக்கு தானே ஃபிளைட்டுக்கு தானே சொல்லுவீங்க சிங்கிள் வேர்ட். அந்த யானைன்னு சொல்றது விமானம். யானைய குவான் இப்ப விமானம். யானை. யானைன்னு சொன்னா வெஹிக்கல் மாதிரி தான். ஓகே ஆனா என்னது ஒவ்வொரு வேர்ட் பொறுத்தவரை மாறு. இப்ப குவான் யானைன்னு சொன்னா விமானம். ம். சரி அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ம். எப்படி டீச்சர்? ඊට පස්සේ පණ குவான் யானைய. யானைண்டா யானைன்னு சொல்ற வேர்டுக்கு சிங்கிளா ஒரு மீனிங் இல்ல. ஓகேயா அதே குவான் யானைன்னு வந்தா தான் விமானம். குவன் யானையாண்டா? குவான் 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 இல்ல குவான். குவன். குவன். ஓ குவன். குவான். குவன் யானை. ரைட். ஓகே. பனாவ. பனாவ. பனாவ சீப்பு.
தானவா. தானவா 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 தமனவா இது ரெண்டுடைய மீனிங் வந்து என்னன்னா போடுறது. அது දැන් குப்பை போடுறேன்னா குணுதானவா ம். குணுதமனவா தானவா தமனவா. ரெண்டும் ஒரே மீனிங்கா ஓ டீச்சர்? சேம் மீனிங். தானவன் பயன்படுத்துறது பேச்சு வழக்குல, தமனவா பயன்படுத்துறது எழுத்து வழக்குல. ஆ, ஆ. பேச்சு வழக்கு. ஓகே, ஓகே. ம். சாகரய சாகரய. சாகரய ம். சாகரயன்னு சொன்னா கடல். சாகரய கடலுக்கு தான் சொல்ல சிங்களையில சாகரய. சாகரய. கடல். அதுக்கப்புறம் சாலைய சாலைய சொல்ற லிவிங் ரூம். உங்களோட நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த நடு இது ஹாலுக்கு இது மெயின் ஹால் ஓ. அதுக்குத்தான் சாலைன்னு சொல்லுவோம். இப்ப எங்களோட வீட்டுல ஹாலுக்கு தான் சொல்லுவோம் சாலைய. ம். லிவிங் ரூம் அதுக்கு சாலைய. அது பிறகு சமாவ. சமாவ சமாவன்னு சொன்னா மன்னிப்பு. சமாவ மன்னிப்பு. அதுக்கு பிறகு கதாவ கதாவன்னு வந்து கத்தம். பேச்சு. கதாவ பேச்சு இல்ல கதை. கதாவ. ஆனா இப்படியும் இருக்கலாம். கதாவ வந்து கதையும் சொல்லலாம் பேச்சும் சொல்லலாம். எப்படின்னா உங்களோட பேச்சு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோமே. நீங்க நீங்க ம். பேசுற நீங்க உங்களோட பேச்சு பிடிக்கலன்னு சொன்னா ඔයා කතාවට මං කැමති නෑ. உங்களோட கதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்களோட பேச்சு விருப்பம் இல்ல. அதுவும் சொல்லலாம். கதைன்னு சொல்லும் போதும் கதாவத்தான் பேச்சுக்கும் கதாவத்தான் கதாவ. அதுக்கு பிறகு நாதய நாதயன்னு சொன்னா சத்தம். சவுண்ட் நாதய. நாதய. හරි. ஓகே டீச்சர். හරි එච්චරයි. එහෙනම් මෙහෙම කරමු. டைம் அவுட் ஆகி நல்ல டைம் போயிட்டு. ஓகே. ஆகாண்ண இது இப்ப இருக்கிற இந்த கொஞ்சம் சொல் வச்சு உங்களுக்கு ஒரு 5-6 சொற்கள் வாசிக்கலாம். சொற்கள் இல்ல வசனங்களே ரீட் பண்ணலாம். அப்படி சின்ன சின்ன வசனங்கள். ஆனா என்னது உங்களுக்கு இன்னொரு எழுத்தொண்டிக்கு இன்னொரு செட் அதை சொல்லி கொடுத்தாதான் ஈஸியா உங்களுக்கு ரீடிங்க்கு போகலும். நான் மண்டே வந்து இன்ஷால்லா நான் மண்டே வரும்போது டியூட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும். நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே. அப்ப மண்டே தான் அடுத்த கிளாஸ் எங்கட. மண்டே டு ஃப்ரைடே தான் கிளாஸ். இன்ஷால்லா அடுத்த நெக்ஸ்ட் வீக் நான் கண்டினியூஸா கிளாஸ் நடக்கும். ஆஹ் அப்ப நான் மண்டே வந்து இன்ஷால்லா கிளாஸ்ல நான் அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்றேன். அடுத்த கிளாஸ் வரும்போது இது நல்லா பாடமாக்கிட்டே வாங்க. அப்புறம் வேர்ட்ஸ் மீனிங்கோடய சொல்லி ரெடி ஆயிட்டு வாங்க. அண்ட் இது ஒரு வாசிக்கும் போது அப்படின்னா இதுல தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேச்சு வழக்குக்கு பயன்படுத்துவதா எழுத்து வழக்குக்கு பயன்படுத்துவதான்னு சொல்றதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட மெயின் டார்கெட் வந்து பேச்சு. ஸ்போக்கன் தானே உங்களுக்கு செஞ்சுக்கிறேன்னு. சோ அதனால ஸ்போக்கன்ல என்னென்ன பயன்படுத்துறதோ அந்த சொற்களை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். ஹரி එහෙනම් මම ක්ලාස් එක ඉවර කරනවා. බායි ඔයාලට අස්ලාම් අලයිකුම්. வலைக்கும் அஸ்ஸலாம். وعليكم السلام جزاك الله خير.